அரசேந்திர சோழனுக்கு வணக்கம் செலுத்த வந்த இடத்துல கொடியேற்ற விடலை. இப்போ அத்தனை கட்சி கொடி பறக்கும்போது என் கட்சி கொடி பறக்க விடாமல் சொல்லுவது நீங்கள் இருக்குது. யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கல. இல்லை பந்தயம் போன கொடியெல்லாம் இந்த நாட்டில் பறக்குது. சொந்த மகன் இந்த மண்ணின் மகன் என் கொடி என் நாட்டில் பறக்கக்கூடாது. இப்போ அந்த இடம் அதில் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுது எதனால் வருது அப்படின்ட்டு. அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போடணுங்கிறது போடுறது தான். ஒரு வழக்கு போடணும் அதனால சரி வழக்கு இது அந்த வழக்கை சரி நேர் நிற்க வேண்டியது இருந்தது. வந்து நேர் நின்றுட்டு செல்லும். வேறு கட்சி இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால மற்ற கட்சிகள் கள ஆய்வுங்குது, நாங்கள் கலந்த ஆய்வுங்கிறோம். அவ்வளோதான். அது தொடர்ச்சியாக தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது நாட்கள் ரொம்ப குறைவாக தானே இருக்குது. இப்போ அது குறித்து பேசிட்டு இப்போ தொடர்ச்சியாக நாடங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்த திருவண்ணாமலையில் இன்றைக்கி இப்போ வழக்குக்கு வர்றதுனால சேர்த்துனா எல்லா இடமும் பயணம் பண்ணும்போது வந்துட்டோம். இப்போ ஒரு தான் சந்திச்சலாம் அப்படின்னு. அவ்வளோதான். இது ஒன்றும் செய்தி இல்லை. இப்போ இடைத்தேர்தல் நடந்தது, உங்கள் கருத்து என்ன? இப்போ இடைத்தேர்தல் நடந்தது. இடைத்தேர்தலில் கருத்து ஒரு இடைத்தேர்தல் தான். உங்களுக்கு தெரியும் எப்போவுமே இடைத்தேர்தலில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இப்போது இது எல்லாமே எப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு டிசைன் சொல்லுவாங்க. எல்லாமே திட்டமிட்டு நகர்த்து. அதிகாரம் நல்ல அம்பேத்கர் சொன்ன மாதிரி ரொம்ப வலிமையானது. எல்லா விரல்களையும் அது நீட்டும் அடக்கும். இப்போ தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாமே அதிகாரத்தில் இருக்க அமைச்சகம் எல்லாமே அந்த தேர்தலை நோக்கி குறிவிக்குது. அதில் ஒரு ஆள் எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை. இன்றைக்கி கேள்வி கேட்குற நீங்கள் திமுகவும் நாம் தமிழரும் போட்டி போடுதுன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது போட்டி போடுது அப்படின்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்க. அதிகரிச்சிருக்கா இல்லையா? 11,500 வாக்கு வச்சுருந்தாலும் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன்னா அதிகரிச்சிருக்கா இல்லையா? என்னோடய வாக்கு அது இல்லை. எனக்கு குறைஞ்சது 40,000 வாக்கு இருக்குது. அதை எல்லோரும் எடுத்த கள ஆய்வில் எனக்கு சொன்னது. முடிவு பண்ணிட்டாங்க நான் கட்டுத்தொகை வாங்கக்கூடாது. நீங்கள் நான் 20,000 வாக்கு தொட்டிருக்கேன் 11,500 இருந்துன்னு யாரும் பேசாமல் அவர் கட்டுத்தொகை போயிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னு தான் நீங்கள் போயிருக்கு. அது திமுகவுக்கும் போயிருக்கு, அதிமுகவுக்கும் போயிருக்கு. இப்போ காங்கிரஸுக்கு கூட பல இடம் போயிருக்குது நாடங்கள். அதை சொல்ல வைக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. என் வாக்கை எண்ணும்போது இதோட நிறுத்துன்னு சொல்லி நிறுத்திடுறீங்க. அப்படிலாம் நடக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது சட்டப்படி குற்றமா சரியா? குற்றம் தானே. அப்போ வாக்குக்கு காசு கொடுக்கறத அனுமதிக்கிற தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை கள்ள வாக்கு போடுவது குற்றமா சரியா? குற்றம். கள்ள வாக்கு போடுறத காவலர்களே நின்று பார்த்து அனுமதிக்கும்போது இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது வாக்கை எண்ணுவோர் மட்டும் நேர்மையாக எண்ணிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு அநியாயம் தெரிஞ்சே நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அதை தடுக்காத இந்த நிர்வாகங்கள் வாக்கை எண்ணும்போது மட்டும் மனச்சான்றோட நேர்மையாக எண்ணிடும்னு நீங்கள் நம்புறீங்களா? ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறாரு, எங்களுக்காக தான் சார் என்ன சொல்கிறாரு, தேர்தலில் வெற்றியை தீர்மானிப்பது வாக்கு செலுத்துகிற மக்கள் அல்ல, அந்த வாக்கை எண்ணுகிற அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள்ங்கிறார். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். சான்று சொல்லணுமா? 81 வாக்கில் அந்த ராதாபுரத்தில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றார்கள்னு அறிவிக்க சொல்லுவாங்க. இதே இதில் காட்டுமன்னார் கோயிலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் 40 வாக்கில் தோற்றாரு. 40 42 86 வாக்கில் தோத்தாருன்னு சொல்லு. 86 வாக்கெல்லாம் ஒரு வாக்கா சொல்லுங்க. அவர் வரக்கூடாது சட்டசபைக்குன்னு முடிவு எடுக்குது, அறிவிக்க சொல்லுது, அறிவிக்கிறேன்.